எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி, அதோட ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை. வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு மட்டன் துண்டு நல்ல பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து மட்டன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறணும், அதனால இது வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 6 சின்ன வெங்காயம், சின்ன பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி 1 பீஸ், பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 6, திருவண்ண தேங்காய் 2 டீஸ்பூன், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்ல மசாலாவை நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்ட பிறகு 4 வெங்காயம் நல்ல மெலிசாக நறுக்குன 4 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, ப்ரௌன் ஆன பிறகு 3 தக்காளி சின்னதாக நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்த பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மட்டன் பீசஸ், ஊற வச்ச மட்டன் பீசஸ் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவோட நல்லா சேரணும் இந்த மட்டன் பீசஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றணும். ஏன்னா நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு 6-7 விசிலுக்கு வேக வச்சுருங்க. ஃப்ளேம் நீங்கள் ஸ்லோவில் வச்சு, இல்லைனா லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க மட்டனை. ஏன்னா நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் பீசஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்தது அரிசியை போட போகிறோம். இப்போ அரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறோம். அதில் இது ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த அரிசியை இதில் போட போகிறேன். அரிசியை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் வைங்க. ஃப்ளேம் மீடியம் லோவில் வைக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண உடனே ப்ரெஷர் குக் உடனே திறக்க வேண்டாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சுவையான ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி தயார். அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 துண்டு பட்டை, 6-7 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, வெங்காயம் நிறம் மாறி இருக்கு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கிண்டுங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க.
அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் தக்காளி மசாலா இப்போ ரெடி. நான் 1 கிலோ சிக்கன் துண்டுகளை நல்லா க்ளீன் பண்ணி மசாலாவில் போடுறேன். பாருங்க, மசாலா சிக்கன் பீசஸை நல்லா கோட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. இதை 5 நிமிஷம் வேக விடுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பேனை மூடி 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல 1 கப் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இது ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மசாலா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் ஃப்ரை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வைங்க. ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி. ஸோ 2 சூப்பரான அட்டகாசமான ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.